இதுலேருந்து ஓ! கத்துக்க வேண்டியது 2 தான். 1 ஒரு விஷயம் நீங்க பாதிக்கப்படுறீங்களா? எப்படி நீங்க ப்ராப்பர் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் போய் உங்களுக்கான ஒரு ஒரு ஃபாஸ்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணுன்றது 1. 2வது இந்த மாரி யாருமே செய்யக்கூடாதுன்ற விஷயம் தான். ஒண்ணு என்ன அப்டின்னா, இங்கேயும் வந்து எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? குடுக்குறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான். ஓகே. இப்ப எப்படி ஆகுது அப்டின்னா, ஒரு 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 கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குற மாதிரி தானே இருக்கு. இப்போ கல்யாணம்ன்ற பேஸ் இப்ப டவுரிலாம் என்ன ஆகுது? எல்லாமே நானே குடுத்துறணும். இவ்வளவும் குடுத்துறணும். வாழ்நாள் ஃபுல்லா நான் குடுத்துட்டே இருக்கணும் அப்டின்னா, அப்ப விச் மீன்ஸ் நான் தானே உன்ன விலை குடுத்து வாங்கியிருக்கேன். பட் ஆனா இங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா, டோட்டல் ட்விஸ்ட்டா நடக்கும். அந்த மேல் சாவனிஸ்ட்டோட விஷயம் தான் இங்க. இதுல என்ன அப்டின்னா, ஓகே ஹஸ்பண்ட் அப்டி எல்லாமே ஓகே. இங்க ஒரு மாமியார் ஒரு பொண்ணு டூ பொண்ணு. நம்ம ஏன்னா நெறைய கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்டா கேஸஸ் கேட்போம். கேட்கும்போது ஒரு 10 கேஸ்ல 8 கேஸ் பார்த்தீங்கன்னா, மாமியார் கொடுமைன்னு தான் இருக்கும். மாமனார் கொடுமைன்னு அந்த இடத்துல அவ்ளோ இருக்காது ஆக்சுவலி. ஒரு 2 கேஸ் வேணா இருக்கும். மாமனார் கொடுமை. நம்ம அத பேசலாம் அடுத்த கேஸ்ல. ஓகே. மாமனார் கொடுமைன்னு 2 இடத்துல வேணா ஒரு கேள்விப்படலாம். மத்தது எல்லாமே மாமியார் கொடுமை, மாமியார் கொடுமை. அங்க எப்படி ஆக்சுவலி 2 மென்டாலிட்டிங்க நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்னோட மாமியார் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் லைஃப் அவ்ளோ நல்லா வாழணும்னு நெனச்சேன். என்னால வாழ முடியல. எனக்கு வர மாமியாரையாவது நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2வது என் மாமியார் கிட்ட நானே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதாவது அந்த முன்னாடி ஜெனரேஷன்ல நான் உன்ன வச்சு செய்றேன் பாரு.